ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோக்கு எதுவும் ஆயிருக்க கூடாதுன்னு ஹீரோயினும் அழுதுட்டே போறா. அடுத்து அங்க போய் பார்க்க ஹீரோ வால் மட்டும்தான் இருக்கு. டே பக்கி பையில எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கோடா ப்ளீஸ், எங்க இருந்தாலும் வந்துருன்னு அழுக. பின்னாடியே வந்து இவனும் ரொமான்டிக்கா கொடைய பிடிக்க அவளும் பார்த்துட்டு பாவி பையில உனக்கு ஒன்றும் இல்லைன்னு ஹக் பண்ணிக்கிறா. அப்போ கூட இல்லை நான் இதுவரையும் யாருக்காகவும் கொடை பிடிச்சது இல்லைன்னு பீத்திக்க ஃப்ராடு பையில அப்படி வேணும்னு தான் இப்படிலாம் பண்ணியான்னு உருண்டை செஞ்சு அவன் மேலேயே அடிக்க அவனும் இழிச்சுட்டே மாமா மூஞ்சில மட்டும் படாம அடிமா சொல்ல. என்னடா மண்ணு மாதிரி நிக்கிற, நீயும் உருண்டை செய், யார் பெரிய உருண்டை செய்யறன்னு பார்க்கலாம் சொல்ல. அப்படியோ இதோ செய்யறேன் பாருன்னு ஒரு உருண்டை உருட்டி விளையாடுறேன் பேர்ல ஒரே அடியில் அவளை சாச்சிட்றான். ஏண்டான்னு அவளும் எந்திரிக்க உனக்கு இதுதான் சந்தோஷம்னு தெரியாம போச்சு புள்ளன்னு மறுபடியும் அடிச்சு மொட்டையாக்க. டே இது என்னடா விபரீத விளையாட்டா இருக்குன்னு அவ அக்காக்காரையும் பதற அடக்கம்னாட்டி என் தங்கச்சியை கொல்ல பாக்குறியான்னு கத்திட்டு இருக்கான். கொஞ்சம் வேகமா தான் அடிச்சிட்டோமோன்னு இவனும் தூக்கிட்டு போக எல்லாத்தையும் ஹீரோவோட சொம்பு பையிலும் பார்த்துட்டு இருக்கான். இவன் பண்ண வேலை தான் போல இதெல்லாம். ராசா கொஞ்சம் விட்டு இருந்தா அவ செத்துருப்பா போல. இல்ல அந்த பிள்ளைக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைச்சேன்டா. நல்லா நினைச்சிங்க ராசா சொல்ல. அப்படியே நைட்டும் ஆக அவனும் கடந்த காலத்துல அந்த பிள்ளைய நான் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணியிருப்பேன் தான் போல. அந்த ஞாபகத்தெல்லாம் அழிச்சிட்டா எல்லாம் சரியாயிடும்ல. ஐயோ ராசா, இது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சா உயிரோட புதைச்சிருவா ராசா, புதைச்சிருவா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எப்படா செத்ததுக்கு அப்புறமான அவனும் உணவ அவ பிறந்த நாளுக்கு அடுத்த நாள் டைம் ட்ராவல் பண்ண பார்த்தா ஹீரோ அப்பா முன்னாடி நிற்க. ஓ கல்யாணத்தை பற்றி பேச வந்தோமே, அந்த நேரத்துக்கு வந்துட்டோம் போலன்னு நாங்கள் கிளம்புறோன்னு வாசுதி போகலாம். டேய் மவனை என்னடா பண்ணுற, எங்களை தடுக்காதீங்கன்னு கூட்டிகிட்டு போக. டேய் மூச்சு வாங்குதுடா, கொஞ்சம் மெதுவாக போடா. என்ன கிளவி மாதிரி பேசுகிற புள்ள, இந்த வயசில் என்ன புள்ள உனக்குன்னு பார்த்தா அவன் அம்மா நிற்கா. எங்கம்மா நீங்கள் நிற்கீங்க, அந்த புள்ள எங்கம்மா கேட்க அவளும் ஈனி இழிச்சிட்டு நான் இங்கே இருக்கேன் மாஸ்டர்னு அவளும் வரா. இங்கே பாரு புள்ள, அந்த பையன்கிட்ட நான் குல்ஃபஸ் கில்ல திரும்ப கொடுத்துட்டேன். அதுவும் இல்லாமல் நீயும் ரொம்ப களைச்சி போயிருப்பல்ல, அதான் உனக்கு ஒரு 10 நாள் லீவ் தரலான் இருக்கேன். இந்தா துட்டு, நல்லா என்ஜாய் பண்ணு சொல்ல. இவன் இப்படிலாம் கொடுக்க மாட்டானு. மாஸ்டர் உங்களுக்கு எதுவும் உடம்புல பிரச்சனையா கேட்க. என் பாடிலாம் அர்னால் பாடி புள்ள, அது உனக்கே தெரியும்ல புள்ள. அது வந்து நேற்று என்னானதுன்னு அவன் பிறந்தநாள் ஸ்பால் ஆச்சு, அதான் புள்ள நினச்சேன். நான் அப்போவே நினச்சேன் நீங்கள் தூக்கத்தில் தான் இருக்கீங்கன்னு. நேற்று எனக்கு எங்கே மாஸ்டர் பிறந்த நாள்னு கேட்க அப்போ அவனும் அப்போனா இன்னைக்கு என்ன தேதி புள்ள, 2022ன்னு சொல்ல. அட பாவி பையலே, பிறந்த நாளுக்கு அடுத்த நாள் அனுப்ப சொன்னால் 1 வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பியிருக்கான்னு. நீ பண்ணின வேலைக்கு உனக்கு இந்த மாதம் சம்பளமே கிடையாதுடா. ராசா அவசரப்பட்டு சட்டை போட்டு முடிவு எடுத்துடாதீங்க. இப்போ பாருங்க கரெக்டாக அனுப்புகிறேன்னு அவள் பிறந்த நாளுக்கு அன்னைக்கு போகிறாங்க. அட நீங்களா, ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிடுங்க கேட்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை புள்ள, நீங்கள் இசை பயணத்தை தொடருங்க, நானும் இசை மலையில் நனைய தான் வந்தேன்னு சொல்ல. அவளும் இழிச்சிக்கிட்டே வாசிக்க. என்னடி இதெல்லாம், அதை கேட்க கேட்க அவனுக்கு வலிப்பே வந்துடுது. அப்போ இவளும் தூக்கத்துல இருந்து முழிச்சு என்னங்கடா இங்கே நடக்குது, இப்போ உன்னை யாருமா முழிக்க சொன்னது, நான் பாரு நீ தூங்கி தான் ஆகணும்னு சஞ்சாடமா பாட அவளும் கொட்டை கொட்டை முழிச்சிட்டு இருக்க. ஐயோ என்னால் முடியல, தூங்கி தொலையேன். இது வேலைக்காவாதுன்னு ஜான் பையன் முதுகுல ஒரு தட்டு. என்னங்கடா என் முகத்தை பாக்குறீங்க, இந்த லூசு பல எழுப்புங்கன்னு எப்படியும் உசுரை காப்பாத்திடுறாங்க. அவனும் எதுவுமே வேலைக்கு ஆகலன்னு சேடா இருக்கா. அவனை பார்த்து இவங்களும் எங்களை மன்னிச்சிடுங்க ராசான்னு கேட்க. உங்க மேல ஒரு தப்பும் இல்லையடா, அந்த பிள்ளையை நான் தான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். எப்படியாச்சும் எல்லாத்தையும் மாத்திடலாம் பார்த்தேன், ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகலன்னு வருத்தப்பட்டு அங்கேயே தூங்கிடுறான். அவளும் முழிச்சு பார்க்க ஒரு பேப்பர் மயமா இருக்கு. என்னன்னு ஒவ்வொன்றை எடுத்து பார்க்க, உன்னை தண்ணி கொட்டினதுக்கு திட்டேன் சாரி புள்ள, உன்னை சோறு திங்காம விட்டதுக்கு சாரி புள்ள, உன் ரூம்ல பூனை பாத்ரூம் போயிடுச்சு அதுக்கும் சாரி புள்ளன்னு சகட்ட மணிக்கு சாரி எழுதி வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு இவளும் இழிச்சுக்கிட்டே நானும் உங்களை மன்னிச்சுட்டே எழுதிட்டு இருக்க. அவனும் பார்த்து அப்ப என்னை விட்டு போக மாட்டேல புள்ள கேட்க. நான் இன்னும் அதை பத்தி யோசிக்கலன்னு போயிடுறா. ராசா என்ன ராசா இதெல்லாம், இங்கே உட்காந்து அசிங்கம் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்திரிங்க ராசா, எதா இருந்தாலும் பார்த்துக்கலான்னு கையை கொடுக்க. இல்ல இந்த கையை இப்போ நான் யாருக்கும் தரதா இல்லை. ராசாவுக்கு ரொம்ப முத்தி போயிடுச்சு போல. ராசா என்ன ஆச்சு, அவனும் கையை நீட்ட இவனும் பார்த்துட்டு சந்தோஷம். ராசா சியான், அந்த பிள்ளைக்கு நான் இன்னைக்கு நைட்டு பார்ட்டி தரேன்னு சொல்லியிருக்கேன். அதனால இந்த ஊரில் உள்ள இசைஞானிகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க, தடபடலாம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்ல. அவளும் கரெக்டாக வரா. இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்க. எந்த கேள்வியும் கேட்காத, எல்லாத்தையும் நல்லா என்ஜாய் பண்ணு சொல்ல. அப்போ வரப்போ எல்லாரும் பூவெல்லாம் தூவி அவளை வரவேற்க. அப்போ உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், என்ன கலர் பிடிக்கும்லாம்
இதெல்லாம் கேட்க அவளும் சிகப்புன்னு சொல்ல, டேய் சிவப்பு ட்ரெஸ் கொண்டு வாங்கடான்னு அவனும் கத்த, இல்லை எனக்கு ப்ளூ தான் பிடிக்கும் சொல்கிறான். ஏன் ப்ளூவானு மாற்ற, இல்லை இல்லை அதுவும் இல்லை எனக்கு வெள்ளை தான் பிடிக்கும் சொல்கிறான். அவள் பாட்டு சொல்லிட்டு இருக்க, இவனும் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் மாங்கு மாங்கு பண்ணிட்டு இருக்கான். அவளும் எல்லாத்தையும் பார்த்துட்டு நமக்காக தான் எல்லாம் பண்ணியிருக்கானான்னு பார்க்க, நீ ரொம்ப களைச்சு போயிருப்பல்ல, வா பிள்ளை போய் திங்கலான்னு சொல்கிறான். அவளும் ஆறுனா நல்லா இருக்காது, வா போய் கொட்டிக்கிட்டலாம் போக அங்கே பார்த்தா சென் பையன் நிற்கிறான். இவன் என்ன இங்கே நிற்கிறான்னு கேட்க, ஆமாம் நான் தானே இந்த ஊர்லேயே பெஸ்ட் குக்கு, நீங்கள் தானே பெஸ்ட் குக்கு வேணும் சொன்னீங்கன்னு இவனும் பார்க்க, அப்போ சென்னும் நான் ஹீரோ கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்ல, என்ன இவங்க தனியாவான்னு இவளும் தினிசா பார்க்க, உங்களுக்கு ஹீரோனை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சே ஏன் அப்படி நடந்துக்கிறீங்கன்னு கேட்க, நீ யாரா வெண்ண இதெல்லாம் கேட்கன்னு இவனும் பொங்க, அவளை பாதுகாப்பதே என்னோடது கடமைன்னு இவனும் சொல்லிட்டு இருக்க, சரி வா சண்டை போட்டு முடி பண்ணலான்னு கூப்பிடுறான். சண்டை தான் போட போடுதுங்கன்னு பார்த்தா ரா பேப்பர் சிசர் விளையாடுதுங்க. அதுலேயும் இந்த மக்கள் யங் மாஸ்டர் தோத்திட்டே இருக்க ஒவ்வொரு டைமும் குடிச்சே மட்டையாயிடுறான். ஏண்டா சோத்தை முன்னாடி வச்சுட்டு இப்படி பண்ணுறீங்கன்னு இவளும் திட்டிகிட்டு இருக்க, இதுதான் சரியான நேரம், வா இங்கேருந்து போயிட்டுலாம் சொல்கிறான். நான் ஒரு சாதாரண வேலைக்காரி தான்டா, ஏண்டா இப்படி என் உசுரை எடுக்கிறீங்கன்னு கேட்க, நீ யாருன்னு தெரியுமா புள்ளன்னு சொல்ல வரான். அதுக்குள்ளே என் அஞ்சலியில் எங்கேயும் கூட்டிகிட்டு போக விட மாட்டேன்னு எந்திரிக்க, மறுபடியும் விளையாடுறாங்க, மறுபடியும் தோத்து போய் மட்டையாக, ஆமா நான் யாருன்னு என்னமோ சொல்ல வந்தீங்களேன்னு இவளும் கேட்க, நம்ம ஊருக்கு நீதான் ராணி, ஆனா இவங்க உன்னை அடிமையா வச்சிருக்காங்க சொல்ல, நீங்க சொல்றது நம்புற மாதிரியே இல்லையேன்னு கேட்க, ஆனா என்னால நிரூபிக்க முடியும், சரி ஃபர்ஸ்ட் நீங்க யார் எனக்குன்னு கேட்குறா. நான் தாமா உன்னோட வருங்கால புருஷன்னு சொல்ல, அப்ப அவனும் எந்திரிச்சு ஏன்னா புருஷனாலும் முறைச்சிட்டு நிற்கான். அப்ப அவன் தட்டின தட்டுக்கு எல்லாம் இடிஞ்சுவில்ல, அப்ப அவனும் இவளை இழுத்துட்டு போக, இல்ல நான் அவனை சாக விட மாட்டேன்னு இவளும் போய் அடிவாங்க, தலை எழுத்து வந்து தொலைங்கன்னு ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போக, அடுத்த நாள் இவளும் எந்திரிக்க, அம்மா நேற்று என்னமோ சொன்னீங்களேன்னு கேட்க, ஃபர்ஸ்ட் நான் உன்னை பற்றி சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி குடிச்சு தொலைன்னு ஊட்டி விடுறான். அப்போ குண்டனு குடுகுன்னு ஓடி வந்து, தப்பு நடந்து போச்சு, யங் மாஸ்டர் கிங் பனிஷ்மெண்ட் பண்ணிட்டாருன்னு சொல்ல, அப்படியா இருடா குண்டா நானும் வரேன்னு இவளும் கிளம்ப, அந்த லூசு பையனை கிங்க்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் பனிஷ்மெண்ட் ரொம்ப ஹெவியாக இருக்காது, உனக்கு இப்போ ரெஸ்ட் வேணும் சொல்கிறான். சேம் டைம்ல ஹீரோவும், நான் யாருன்னு தெரியுமா, எவன்டா என்ன போய் ஜெயிலில் போட்டது, தைரியம் இருந்தால் முன்னாடி வாங்கடான்னு கத்த, நான் தான் உன்னை உள்ளே போட்டேன், என்னால் என்னை அடிச்சிருவியோ, இந்த நாட்டுக்கே யங் மாஸ்டர் இருந்துட்டு ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருந்த, இப்போ கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்காம நான் ஆசையாக கட்டின சின்ன வீடியோ இடிச்சு தள்ளிட்டேன், என்ன இடிஞ்சு விழுந்துருச்சா, ஐயோ நான் அவளை போய் காப்பாற்றி ஆகணும், இல்லைனா அந்த சென்னு போய் அவளை ஏதாச்சும் பண்ணிடுவான்னு சொல்ல, என்ன நீ போய் காப்பாற்ற போறியா, உங்கள் ரெண்டு பேருமே காப்பாற்றினதே அவன் தான் இல்லை, அதனால நீ ஒன்றும் கிளிக்காம 3 நாள் இங்கே கடை, அப்பயாச்சும் எனக்கு புத்தி வருதா பார்ப்போம். கிங் அது வந்து நீ பேசாதல்ல, நீ கண்ட புக்கெல்லாம் எழுதிதான் இப்படி கிடக்கான், நீயும் 3 நாள் இவன் கூடயே கடைன்னு போக, அவர் சொல்கிறதுக்கெலாம் என்னால் ஆட முடியாது, நான் தனியாக தான் ஆடுவேன்னு, நான் வெளியே போகிறத கிங் கிட்ட யாராச்சும் சொன்னீங்கன்னு தெரிஞ்சிச்சு 3 நாளைக்கு கக்கூஸ் போகக்கூடாதுன்னு தண்டனை கொடுத்துருவேன்னு மிரட்ட, ராசா ராசா வேணா ராசா, இப்போ வெளியே போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே மாட்டுவோம் சொல்ல, நான் போனால் தானே மாட்டுவோம், நீங்கள் போனால் மாட்ட மாட்டோமே, எனக்கு விளங்கலை ராசா, என்ன ராசா இப்படி பண்ணிட்டீங்கன்னு அவனும் நிலைய, தயவு செய்து என் மூஞ்சில் மட்டும் நீ இப்படி சிரிக்காதையா, என்னால் சுத்தமாக பார்க்க முடியல, நான் இப்போ கிளம்புறேன், ஆனால் என் மூஞ்சில் ஒரு கீரை விழுந்தா கூட நான் உன்னை கொண்டுடுவேன் சொல்ல, சேம் டைம்ல இவளும் அந்த மனுஷன் எப்படி இருக்கான்னு தெரியலேன்னு புலம்பிட்டு இருக்க, நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன் ஷென், தயவு செய்து எனக்கு பதில் சொல்லுங்க, நான் யாரு, நான் துபாயில் என்ன பண்ணிட்டு இருந்தேன் சொல்லுங்க கேட்க, அப்போ அவனும் ஒரு பேப்பரை நீட்டுறான், அதில் ஹார்ட் சூத்ரா கூக்ஸ் ஃபேமிலியோடது, அவங்க தான் அந்த காலங்காலமாக பாதுகாத்துட்டு வந்தாங்கன்னு போட்டிருக்கு. என்ன ஹார்ட் சூத்ராவா, ஆமாம் கூக்ஸுங்கிறது உன்னோட தாத்தாவோட பேர், நம்ம சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் தான் முடிவும் பண்ணாரு, நம்ம குடும்பத்தை கொலை பண்ணிட்டு தான் ஹார்ட் சூத்ராவை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அது கண்டுபிடிச்சா உனக்கே எல்லா உண்மையும் தெரிய வரும்னு சொல்ல, ஆனால் இந்த உண்மை உனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் ஹீரோட ஃபேமிலி ஐடென்டிட்டியை மறைச்சி வச்சுருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் சூத்ராவும் இப்போ அவங்க கிட்ட தான் இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் கேட்டு ஹீரோ இன்னும் ஷாக் ஆக, ஹீரோவும் எல்லாத்தையும் ஒட்டி கேட்டிருப்பான், எப்படி அவனுக்கு இந்த விஷயம்லாம் தெரியுதுன்னு அவனும் யோசிக்க, கைஸ் இதோட எபிசோட் முடியுது, நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன், பாய்.